ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் உள்ளூர் நாயகன்லேருந்து மேனேஜ்மெண்ட் டைரக்டர் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் திருவைமுருதூர் தாலுக்கா சாத்தனூர் ஊராட்சியை சேர்ந்த நம்ம ஆரியங்குந்தலூர் கிராமத்துக்கு நம்ம எல்லாம் வந்திருக்கோம். இவங்க காலங்காலமாக கன்னி பொங்கல் இன்னைக்கு என்னன்னா ஒரு மண்டகரை வச்சு நம்ம பொங்கல் திருவிழான்னு சொல்லிட்டு நம்ம பசங்க யூத் எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் பொங்கல் சொல்லி விடுவாங்க. அதுக்காக நம்ம எல்லாருமே இப்போ இவங்க எல்லாரையும் ஒரு பேட்டி எடுத்து எல்லாம் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம அந்த பொங்கல் திருவிழாவுக்கு கலந்துறதுக்காக நம்ம சேனலில் உள்ளூர் நாயகன் சார்பாக நம்ம எல்லாம் உள்ளே வந்திருக்கோம். ஸோ இது எப்படி இருக்குங்கிறத மாதிரி நம்ம கொஞ்சம் உள்ளே போய் இந்த ஆரியங்குந்தலூர் சேர்ந்தவங்கள போய் நம்ம எல்லாம் இருங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். வாங்க எல்லாருக்கும் வணக்கம். வணக்கங்க. இப்போ இந்த வருஷத்துல எல்லாருமே இங்க பொங்கல்லாம் விடுறீங்களா? இது எப்படி புதுசா பண்றீங்களா? எப்படி இது எங்க பாரம்பரியமா உள்ளதுங்க. காலங்காலமா சூப்பர். அவர் தான் எங்க ஊரு ஓ, இது எப்படி எதுக்காக இந்த மாதிரி பண்றீங்க? இது பாரம்பரியம் பொங்கல், கன்னி பொங்கல் ஆடு மாடுலாம், மாட்டு பொங்கலுக்கெல்லாம் எங்களுக்கு பொங்கலுக்கு வீடு வாசல் இல்லைங்க. இங்க தாங்க நாங்க எப்போதும் பொங்கல் விட்டு சாப்பிடுவோங்க. அதனால நாங்க எப்போதும் வருஷம் பாரம்பரியம் மாடுலாம் மாதிரியா பண்ணியா சொல்றாங்க. இதுமே ஆடு மாடு பண்ணிங்க. அடுத்து இதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? நெக்ஸ்ட் அப்புறம் நீங்க பண்றது நாங்க என்னங்க இதுக்கப்புறம் நடக்கும். பொங்கல் கூட பொங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பொங்கல் எல்லாம் பொங்கிருச்சு. அந்த பக்கம் அப்படியே வெள்ளத்துல நல்லா தூள் பண்ணி பசங்க இளைஞர்கள் எல்லாமே சிறப்பு பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க ஒரு முரட்டு புடி தமிழ் பாலுங்க. வாங்க பாப்போம். நல்ல பால் பொங்கலோட எல்லாமே சேர்த்து நல்லபடியா எல்லாருமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அதே ஆரியங்குந்தலூர் கிராமத்தை சேர்ந்த எல்லா இளைஞர்களும் இதுல பக்காவா எல்லாம் கவர் ஆகி எல்லாருமே சிறப்பா நல்ல முறையில் பண்ணிட்டு இருக்காங்க. தப்பா சொல்லாதீங்க, 10 பேர்லாம் இருக்கோம் இல்ல, எங்க ஊர்ல 40 பேர் இருக்கோம். இப்போதைக்கு ஷூட்ல நீங்க களத்துல இருக்கிறது இந்த 10 இளைஞர்கள் மட்டும் தான் நல்லா சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. பொங்கல் நல்லா சிறப்பான முறையில் போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் தான் இந்த ஏகே ரங்கூட் பாய்ஸோட அலப்பறைகளை பார்ப்போம். ஓகேங்க, இதோட படிக்கிறேன். அடுத்தது அவங்களுடைய அலப்பறைகளை நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். இப்போதான் இந்த பொங்கல் கொஞ்சம் கடைசி கிளைமேக்ஸ் நோக்கி எல்லாம் போயிட்டு இருக்காங்க. இப்போ வெள்ளத்தை ஒரு இளைஞர் போட்டுக்கிட்டு இருக்காப்புல, அந்த ஊரை சார்ந்த ஆரியங்குந்தலூர் சார்ந்த ஒருத்தவர் கொஞ்சம் அப்படியே சிறப்பான முறையில் நம்ம வீட்டில் செய்கிறவங்க லேடிஸை கூட தவிர்த்துருவாங்க போல இருக்கு. அவ்வளோ சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல முறையில் இப்போ வெள்ளம்லாம் போட்டு நல்ல முறையில் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீரும் சிறப்புமா நல்ல முறையில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பொங்கலை. இது வரலையும் ஆரம்பமே எல்லாமே எல்லாருமே கொஞ்சம் நல்லா அசத்த வேலை தான் எல்லாம் பண்ணுறாங்க. கடைசி கிளைமேக்ஸுங்கிறப்ப தான் அலப்பறைகளாக எல்லாருமே மஞ்சள் தண்ணி விளையாடி இப்போ இந்த ஊர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. எப்படி சொல்ல போனால் மஞ்சள் தண்ணி விளையாட்டுங்கிறது எல்லா ஊர்லேயும் காலையிலேயே ஆரம்பிப்பாங்க. ஆனால் இங்கே இந்த ஊர் ஆரியகுந்தலூரை சார்ந்து நம்ம சொல்ல போனோம்னா இந்த பொங்கலை முன்னிட்டு எல்லாம் 12 மணிக்கு மேலே தான் இந்த இளைஞர்கள் எல்லாம் மஞ்சள் தண்ணி விளையாட்டு விளையாடுவாங்க. அது எல்லாருமே எல்லாம் பார்ப்போம். அப்படியே வாங்க இந்த பொங்கல் பாருங்க. 1/4 கிலோ திராட்சை போட்டுக்குவோம். சக்கரை வெல்லம் எல்லாமே போட்டு எல்லாம் நல்லபடியாக எல்லாம் பொங்கலை முடிக்க போகிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த ஊரில் உள்ள அனைத்து ஜீவராசிகள், அதாவது சொல்ல போனால் ஆடு மாடு எல்லாமே இப்போ இந்த மைதானத்துக்கு எல்லாமே வந்துடும். எல்லாம் இங்கே வந்தோடனே தான் பசங்க எல்லாருமே ஒரு சிறப்பான முறையில் ஒரு மஞ்சள் தண்ணி விளையாட்டுங்கிறது இந்த ஊரில் செய்வாங்க. ஏரியாவை பாருங்கள், நல்லா எழில்மிக்க ஏரியா. 4 சுற்று வட்டாரத்தில் உள்ள அனைத்து பகுதியுமே சரி. வீடியோ கொஞ்சம் எல்லாம் வேகமாக போயிட்டுருக்கேன். கொஞ்சம் இளைஞர்கள்லாம் பாதி பேர் அங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. வாங்க, இதுக்கு அடுத்தது மஞ்சள் தண்ணி விளையாட்டில் உங்கள் எல்லாரையும் நான் பார்க்குறேன். வரேன். ஆக்ஷன். நேயர்களே, இப்போ பசங்க எல்லாமே முடிச்சுட்டு ஃபைனல் டச்சாக நெய்யை ஊற்றுறாங்க. நல்லா ஒரு கெடுபிடுவாக நல்லபடியாக பண்ணுறாங்க. வாங்க அப்படியே போயிட்டு அப்படியே சாப்பாடை பார்ப்போம். நல்லா சிறப்பாக பண்ணுறாங்க போல இருக்குது. ஓ, பார்க்குறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. இப்போயே எடுத்து சாப்பிட்ற மாதிரி தோணுது. எதாவது இருந்தாலும் 1000 தான் வீட்டில் உள்ளவங்க அம்மாமார்கள் தங்கச்சிமார்கள் எல்லாம் எவ்வளோ செஞ்சாலும் நம்ம பசங்க மூலியமாக செய்கிற அந்த கூட்டாஞ்சோறுக்கு ஈடு எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாது. இந்த சாப்பாடு எப்போ சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு எனக்கே கொஞ்சம் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நல்லா ஒரு முறையில் கோயில் மாடுன்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. அதுக்காக சவுண்ட் விட்டுட்டு இருக்காங்க. வந்துருச்சுன்னா அந்த சாமி படையல் போட்டுருவாங்க.
குலுக்கல் முறையில் வந்து எதுவுமே வந்து கோயில் மாடுன்னு சொல்லிட்டு ஒன்று வந்து இது எடுப்பாங்க. அதுலேருந்து வந்து எந்த மாடு வந்து கோயில் மாடு இருக்கோ அதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் படையல் மாரி வச்சு பசங்க மூலியமா இளைஞர்கள் மூலியமா ஒரு அதுலேருந்து எல்லாமே வந்து சிறப்பான முறையில் பண்ணுவாங்க. இப்போ வந்து இந்த ஊரை சேர்ந்த எல்லா இளைஞர்களும் கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாருமே வந்து கொஞ்சம் ரீச் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டம் கொஞ்சம் இப்போ தான் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு அந்த தான் இந்த ரங்கூடு பாய்ஸோட அலப்பறை எல்லாருமே பார்ப்பீங்க. அலப்பறை வித்து கலாட்டா எல்லாமே பார்ப்பீங்க. சாப்பாடு போட்டாச்சு. இப்போ கோயில் குலுக்கல்ல விழுந்த அந்த கோயில் மாட்டுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வந்தாச்சுன்னா அந்த இப்போ நம்மளுடைய பசங்களுடைய அலப்பறைகளை நம்ம ஆரம்பிச்சது பார்த்துடலாம். இதெல்லாம் பார்த்துங்க. இப்போ நம்ம ரொம்ப நேரமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த கோயில் மாடுங்கிறது இதுதான். நம்ம அண்ணா காவல்துறையில் இருக்கார் ஆரையந்தூரில். அவருடைய மாடு தான் இப்போ கோயில் மாடாக வந்து இப்போ இருக்குது. இப்போ மக்கள் எல்லாருமே வந்து ஜபம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பசங்க மூலியமா. இப்போ சமையல் மாஸ்டர் மூஞ்சி திருப்புங்கப்பா தம்பி. எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து இதே எங்கள் ஊர் பாரம்பரியம். நாங்கள் இப்படி தான் வருஷம் பண்ணுவோம். பார்த்துங்க மக்களே, அனைவரும் எல்லாரும் பாருங்க. இதே எங்கள் ஊர் வழக்கம் பாருங்க. இறைவன் தாயே ஒருத்தர் மட்டும் ஏன் அப்படி உட்காந்துருக்காருன்னு தெரியல. நம்ம நண்டுபுடி நாயகன் அவர் தான் அவங்க நண்டு பிடிச்சவரு. படையில போட்டு முடிச்சிட்டாங்க. இதுக்கு அந்த தாங்க வியூவர் பாருங்க. போட்டோ தனியா எடுங்க. போட்டோ தனியா எடுத்துக்கலாம். இதாங்க அது ஆரம்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. கோயில் மாடை வந்து பசங்க வந்து இப்பதான் படையில போடுற முறை. அவர் காவல்துறையோட மாடு தான் இருக்கு. இந்த பாத்துங்க மஞ்சள் தண்ணி விளையாடுறது கன்னி பொங்கல் அன்னைக்கு வந்து எங்கள் ஊரில் நடக்கிற ஒரு சிறப்பான ஒரு பொங்கல்ன்ட்டு இளைஞர் எல்லாருமே பண்ணுறது. பரவாயில்ல, ஊரில் உள்ள எல்லா மாடையும் தேடி எல்லாருமே எல்லாம் பண்ணுறாங்க. சாப்பாடு கொடுக்கறதுலேருந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இந்த பாருங்க மாடு மிரளுது. அப்படியே எல்லா மாட்டுக்கும் எல்லாமே போயிட்டு இருக்காங்க. சூப்பர் சூப்பர். கேமராமேனுங்கிற பொருளுக்கு எண்ணெயும் கொண்டு வந்து எண்ணெயும் இந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. எல்லாருமே பாருங்க. எல்லாருமே என்ஜாய்மெண்ட்ல இருக்காங்க. இதுக்கு அந்த தான் பசங்களுடைய மஞ்சள் தண்ணி விளையாட்டு எல்லாருமே பார்க்க போறீங்க. தண்ணி 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 போடுங்க. இதுக்கு அடுத்ததுதான் மாடு வந்து மாட்டோட படையில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சிறப்பாக மஞ்சள் தண்ணிங்கிற பேரில் வந்து எல்லா இளைஞர்களும் நல்ல முறையில் சிறப்பாக விளையாட ஆரம்பிப்பாங்க. இதோட முடியுது. நான் கொஞ்சம் நிறைய வீடியோ உங்களுக்காக எடுக்கலை. நான் உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோ எடுக்கலைன்னு பாதி வீடியோ இன்னும் தொடலை. பசங்களுடைய விளையாட்டு இதுவோ ஆரம்பமாச்சு. ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு பொங்கல் சோறு அதே சாப்பாட்டாலே அடிச்சிட்டு இருப்பாங்க. அதுதாங்க அலப்பற ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த பாருங்க இன்னொரு பக்கம் சின்ன பசங்க எல்லாம் சாப்பாடு பொங்கல் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த பாருங்க இங்க என்ன சாப்பாடு வரைக்கும் போயிட்டு இருக்கு. இதுதாங்க இதுக்கு அந்த யாருமே எதுக்க நிக்க முடியாது. எல்லாரும் நிக்க பண்றதெல்லாம் இங்க இருந்து சாப்பாடு ஒரு பக்கமா வந்து செஞ்சு சாப்பாடு சாதம் வந்து எல்லாருக்கும் வெளில போயிட்டு இருக்கு. ஓகே வியூவர்ஸ், இதுக்கு அடுத்து வந்து இதை திரும்ப வந்து நைட் ஷூட்டுங்கிற முறையில் அவங்க வந்து நான் உங்களுக்கு திரும்பி வந்து நைட் என்ன தேர்லாம் இருக்கு. நான் உங்களுக்கு இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் நிறைய கொண்டு வரேன்.
இன்னும் அடுத்த இதில் வந்து உங்களை நான் பார்ப்போம். பாய். இதே தான் கொண்டு இதே தான் கன்ஃபார்ம்.